என்னங்க இந்த கருப்பு சேமண்ண தோட்டத்துக்கு போயிருந்த காலையில். சரி. அவங்களுக்கு 2 பசங்க. ஆமாம். தெரியுமல்ல? தெரியும். கல்யாணம் ஆயிடுச்சுல்ல. 2 பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. இப்போ இன்னைக்கு காலையில் அந்த அம்மா என்னங்கிறாங்க, ஆ அவங்க அவங்களோட ஃப்ரெண்டை பார்த்துருக்காங்களாம்மா. சரி. 2 நாளைக்கு முன்னால் வந்திருந்தாங்க. ஆ கண்ணே சரியாக தெரியலையாம்மா. சரி. கண்ணு சரியாக தெரியல. பையன் வந்து ஒரே பையனாக இருக்கிறான். ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறா. கண் ஆப்ரேஷன் பண்ணோங்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ இந்த கப்சாமனந்தம் சத்துக்கிட்ட. அப்புறம் எதனால அப்படின்னா, இந்த அம்மாக்கிட்ட கையில் காசு இல்லை. சரி. ஒரே பையன்னு இருக்கிற சொத்தை பூரா எழுதி கொடுத்துருச்சு. சரி. அப்புறம் ஒரே பையனாக இருந்தாலும் இந்த அம்மா கொஞ்சம் வச்சுட்டு கொடுக்கணுமல்ல. ஆமாம். அப்புறம் இன்றைக்கி வந்து அழுதா என்ன பண்ணுறது, கண்ணே தெரியலேன்னு யார் போதான் நிதானம் தெரியறதில்ல. சரி. அப்புறம் சரி ஆஸ்பத்திரிக்கு இப்படி கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறா அப்படின்னு எதுக்கு அழுதுட்டு இருக்கோணும், நீ கையில் வச்சுருக்கோணுமல்ல அப்படின்னு இந்த அக்கா சொல்லியிருக்குது. கருசாமணங்கம் சாரா. சரி. அப்புறம் நீ கையில் காசு வச்சுருக்கோணும், நீ கையில் காசு வச்சாமல் ஒரே பையன் நீ ஊரம் கொடுத்துட்டு அப்படித்த எதுக்கு அப்படி கொடுத்த, உனக்கு வேணுங்கிறத வச்சுருக்கோணுமல்ல அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. சரி. அப்புறம் என்ன பண்ண முடியும், சரிப்பா திருசாமி எப்படியோ கேட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு போச்சாங்க. அப்புறம் இந்த கப்சாமணிஜம் சார் அதுதான் சொல்லிச்சு, இப்போ எங்கள் வீட்லேயே இப்போ பிரச்சனை இந்த வாரம் தான் நடந்திருக்குது. இப்போ இவங்க வீட்டில் 2 பசங்களாச்சா, இவங்க எப்பவுமே தோட்டங்காடு விவசாயம் பார்க்குறது தானே பரம்பரையாக, அதுதான் தொழிலே. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, பசங்க 2 பேர்த்துக்கு சண்டை வந்துருச்சுன்னா, சண்டை வராது நம்ம வீட்டில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி. பார்த்ததுன்னா 2 பசங்களும் சண்டை கட்டிக்கிறாங்க. இப்போ 2 குடும்பமும் ஒன்றா இருந்த குடும்பம், அண்ணன் தம்பிங்க ஒத்துமையாக இருந்தது. எல்லாருமே இவ்வளோ ஒத்துமையாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசி என்னைக்கு கண்ணு விழுகுதோ பிரியருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்போ போன வாரத்தில் சண்டை வந்துருச்சு அண்ணன் தம்பிகளுக்கு. இப்போ அதனால் என்னங்கிறாங்க, என்ற சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டாங்களாமா. சொத்து எங்களுக்கு பிரித்து கொடுத்தா நாங்கள் போய் தொழில் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. அப்புறம் இப்படி வருன்னு முதலையே தெரியும் இந்த அம்மாவுக்கு, கருப்புசாமி சம்சாரத்துக்கு. இந்த பசங்க இப்படி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு மனசுக்குள்ளே வேதனை இருந்துட்டு தான் இருக்குது. சொத்தை பிரித்து கொடுன்னு கேட்டு நம்மளுக்கு இல்லாமல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் இப்போ எல்லா இடத்துல நடக்குதுல்ல. அதனால பசங்களுக்கு பூரா எழுதி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறது, நம்மளுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோணுமல்ல அப்படின்ட்டு இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்குது. இவங்ககிட்ட சரி நான் கொடுக்குற சாமி, கொடுக்கலன்னு சொல்ல நீங்கள் ஆளுக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு வாங்க, நான் சொத்தை கொடுக்குறேன், கொடுக்கலன்னு சொல்ல உங்களுக்கு தான் அந்த சொத்து. நீங்கள் இந்த விவசாயம் வந்து பத்தாது இதில் பார்த்து. அவங்களுக்கு என்ன 2 ஏக்கரா காடு இருக்குது. இந்த 2 ஏக்கரா காடில் எத்தனை விளைஞ்சிருது விளையுது. இருந்தாலும் வருங்காலத்தில் பசங்க பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு எல்லாம் பத்தாது. நீங்கள் போய் 2 பேர் 2 தொழில் ஏதோ பார்த்துட்டு வாங்க, சம்பாரிச்சிட்டு வாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டு தொழிலை பார்த்துருக்காங்க. ஒரு பையன் என்ன பண்ணியிருக்கா, இந்த கடலக்காயெல்லாம் உடச்சி விற்பாங்கள்ல, அந்த மாதிரி உடச்சி விற்கிறது, கொண்டு போய் வாங்குறது, கடலக்காய் மில்லுகள் போடுறது, இந்த மாதிரி பார்த்துருக்காங்க. ஒருத்தர் பருத்தி வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேர் இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ பரவாயில்ல அப்படின்னு எல்லோரும் பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பசங்க பரவாயில்ல அப்படின்னு. அப்புறம் அதனால இந்த அம்மானால தான் அந்த மாதிரி வந்தது. இந்த அம்மா கொஞ்சம் சுதாரிக்கலைன்னா அந்த சொத்தை மட்டும் முடிச்சுன்னா ஒரு அடிட்டு அந்த ஒரே ஏக்கரால் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ 2 பேர் பிரிஞ்சு போக முடி, இந்த சொத்துக்கு சொத்து மாச்சு, தொழிலுக்கு தொழில் மாச்சல்ல. இப்போ அதனால் ஊர் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கௌரவமாக பேசிக்கிறாங்க. பசங்க பரவாயில்ல, இந்த அம்மா இந்த மாதிரி கோளாறாக வேலை சொல்லி இந்த மாதிரி வாங்கி இந்த பசங்களும் இந்த மாதிரி பண்ணி எல்லாமே நல்லா நடந்துட்டு ஒத்துமையாக மறுபடியும் இருக்கிறாங்களாமா. தண்ணி குடித்தனம் போகல, குடும்பம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்களாமா அப்படின்னு அந்த அக்கா சொல்லிச்சு என்கிட்ட. நாங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கிறோம். அதனால் சொத்து இருக்கிறவங்க இந்த மாதிரியெல்லாம் பசங்க பிள்ளைகளுக்கு இருக்கிறத கொடுத்துட்டு வேதனைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் நான் நம்மகிட்ட சொன்னேன். சரிங்களா?